பார்க்கலாம். ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு அவர்களை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா அவரு அவருடைய காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 14/11/1889 ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிறக்கிறாங்க. எங்க அப்படின்னா ஆனந்த பவன், அலகாபாத்ல, உத்தரப்பிரதேஷ், அலகாபாத் ஆனந்த பவன்ல. 14/11/1889 ஜவஹர்லால் நேரு பிறக்கிறாங்க. அவருடைய இறப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 27/5/1964. அவருடைய பெற்றோர் பார்த்தீங்கன்னா மோத்திலால் நேரு மற்றும் ஸ்வரூப ராணி. அப்ப மோத்திலால் நேரு மற்றும் ஸ்வரூப ராணிக்கு மகனாக ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிறக்கிறாங்க. அவருடைய தந்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா மோத்திலால் நேரு பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா இந்திய விடுதலை போர்ல மிக முக்கியமாக பங்காற்றிய தலைவர்கள்ல மோத்திலால் நேரு ஒருவர். குறிப்பாக 1920 ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தி ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அந்த ஒத்துழையாமை இயக்கம் 1922 சவுதி சௌரா நிகழ்வுக்கு பின் அது வன்முறையாக மாறியதுனால, அகிம்சையில் தொடங்கப்பட்ட ஒத்துழையாமை இயக்கம் வன்முறையாக மாறினதுனால காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்துறாங்க. அப்போ காங்கிரஸ் கட்சியும் தடை செய்யப்படுது. அப்ப இந்திய விடுதலை போராட்டத்தை எடுத்து செல்வதற்கு ஒரு கட்சி எதுவுமே இல்லை. அப்பதான் என்ன பண்றாங்க, மோத்திலால் நேருவும் CR தாஸும் இணைந்து என்ன பண்றாங்க, சுயராஜ்ய கட்சியை ஸ்டார்ட் பண்றாங்க. 1923 சுயராஜ்ய கட்சி 1923. 1923 சுயராஜ்ய கட்சியை ஸ்டார்ட் பண்றாங்க. மோத்திலால் நேரு மற்றும் CR தாஸ் 2 பேரும் இணைந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இவருடைய நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா, தேர்தல்ல போட்டியிட்டு சட்டமன்றம் செல்லணும், அப்படின்னா அவருடைய கோரிக்கைகள் நிறைவேறும் அப்படின்னு மோத்திலால் நேரு நினைச்சாங்க. அதனாலதான் சுயராஜ்ய கட்சியை தொடங்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுச்சு. அப்போ ஜவஹர்லால் நேரு அவருடைய தந்தை மோத்திலால் நேரு அவர்கள் சுயராஜ்ய கட்சியை 1923 என்ன பண்ணிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதான் சுயராஜ்ய கட்சியின் நிறுவனர் யாரு, மோத்திலால் நேரு அவருடைய தந்தை. ஜவஹர்லால் நேரு சிறப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நவீன இந்தியாவின் சிற்பி அப்படின்னு சொல்லலாம். அதே போல ரோஜாவின் ராஜா, அதே போல இந்தியாவின் ஆபரணம், இது எல்லாம் ஜவஹர்லாலுடைய சிறப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது மட்டும் இல்லாம அவருடைய சிறப்புகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்திய பார்லிமெண்ட்ல, சரிங்களா, இந்தியன் பார்லிமெண்ட்ல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பங்களிப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்தியால 1920 காந்தி நடத்திய ஒத்துழையாமை இயக்கத்துல பங்கேற்றதுல இருந்து இந்தியா சுதந்திரம் பெற வரைக்கும் ஜவஹர்லாலுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும். அப்போ நவீன இந்தியாவை உருவாக்குவதில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கிய பங்கு வகித்தவர் ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் அப்படிங்கிறது ஒரு உருதுமொழி சொல். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா சிகப்பு நகை அப்படின்னு பொருள். சிகப்பு நகை அப்படின்னு பொருள். இந்த ஜவஹர்லால் என்பதற்கு ஒரு சிகப்பு நகை என்று ஒரு பொருள். அப்போ ஜவஹர்லால் நேரு எப்பொழுதுமே அதிகமாக குழந்தைகளுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நெருக்கமானவர் நம்ம சொல்றோம். பார்த்தோம் அப்படின்னா உடைய வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம்னா 1912 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1912 பாரிஸ்டர் பட்டம் பெறுறாங்க. 1912 பாரிஸ்டர் பட்டம் பெறுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 1916 1916 பாத்தீங்க அப்படின்னா முதல்ல லக்னோல காங்கிரஸ் மாநாடு நடக்கு. 1916 லக்னோ காங்கிரஸ் மாநாடு என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காங்கிரஸ் மாநாடு. ஏனென்று கேட்டால் 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ணப்படும். ஒரு ஓய்வு பெற்ற 1885 இந்திய தேசிய காங்கிரஸ ஒரு ஓய்வு பெற்ற ICS அதிகாரியான ஆலன் ஆக்டேவனுக்கும் என்ன பண்றாங்க, ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த இந்திய தேசிய காங்கிரஸ் 1907 காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுது, சூரத் காங்கிரஸ் மாநாடு 1907 சூரத்ல காங்கிரஸ் மாநாடு நடக்கு. அந்த காங்கிரஸ் மாநாட்டுல காங்கிரஸ் கட்சி மிதவாதிகள் தனியாக தீவிரவாதிகள் தனியாக 2 பிரிஞ்சிருந்தாங்க 1907 சூரத் காங்கிரஸ் மாநாட்டுல. அப்போ மிதவாதிகள் தீவிரவாதிகள் பிரிஞ்சு போன காங்கிரஸ் கட்சி 1916 லக்னோல வச்சு மஜும்தார் என்பவர் தலைமையில காங்கிரஸ் மாநாடு நடக்கு 1916.
இந்த மஜும்தார் தலைமையில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டுல தான் மஜும்தார் தலைமையில காங்கிரஸ் மாநாடு நடக்கு 1916 லக்னோல. அந்த மாநாட்டுல மோதிலால் நேரு வந்து ஜவஹர்லால் நேரு அவர்களை இந்த லக்னோ காங்கிரஸ் மாநாட்டுக்கு கூட்டு போறாரு. அப்பதான் கூட்டு போறாரு சரிங்களா. அப்போ லக்னோ காங்கிரஸ் மாநாட்டுக்கு மோதிலால் நேரு ஜவஹர்லால் நேரு கூட்டு போறாரு. சோ அந்த மாநாட்டுல தான் 1916 லக்னோ நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் காந்தியை முதலாக நேரு சந்திக்கிறார். சோ இது லக்னோ காங்கிரஸ் மாநாடு வரலாற்றுல ரொம்ப ரொம்ப முக்கியமான காங்கிரஸ் மாநாடு. ஏன்னு கேட்டா இந்த காங்கிரஸ் மாநாட்டுல மிதவாதிகள் தீவிரவாதிகள் ஒண்ணு சேர்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது ஜவஹர்லால் நேரு முதலா காந்தியை முதலாக ஜவஹர்லால் நேரு அவர்கள் சந்திக்கிறாங்க. அதே போல இந்திய விடுதலை போராட்டத்துல காங்கிரஸ் கட்சியும் முஸ்லீம் லீக் கட்சியும் இணைந்து பணியாற்றும் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. இது எல்லாமே லக்னோ நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டுல 1916 நடக்குது சரிங்களா. சோ அதே 1916 ஆண்டு தான் கமலா கவுல் என்பவரை என்ன பண்றாங்க, திருமணம் பண்றாங்க. திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு திருமணம் பண்றாங்க 17 நவம்பர் 19 அன்று. சோ இந்திரா காந்தி இந்திரா பிரியதர்ஷினி அவங்களுக்கு குழந்தையா பிறக்கிறாங்க 1917 நவம்பர் 19. சோ இந்தியா பிரியதர்ஷினி வந்து அவங்களுடைய குழந்தையா பிறக்கிறாங்க சரிங்களா. பாருங்க அதே போல பார்த்தோம் அப்படின்னா அவருடைய போராட்டம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 1919 கிசான் சபை. சோ கிசான் சபை பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்காக தொடங்கப்பட்ட ஒரு சபை. சோ இந்த கிசான் சபையில துணைத் தலைவராகிறாரு 1919. இவர் வந்து 1919 தொடங்கி 1932 ஆண்டு வரை தி இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிற செய்தித்தாளை நடத்தி வர்றார். 1919 தொடங்கி 1932 வரை தி இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிற செய்தித்தாளை நடத்துறாரு. இவர் பாத்தீங்க அப்படின்னா விடுதலை போராட்டத்துல கலந்து கொள்வதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் அமைந்த நடவடிக்கை எதுன்னு பாத்தீங்கன்னா 1920 காந்தி நடத்திய ஒத்துழையாமை இயக்கம். சோ ஒத்துழையாமை இயக்கம் 1920 ஏன் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒத்துழையாமை இயக்கம் 1920 ஆண்டு தொடங்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு 2 காரணம் சொல்லலாம். ஒண்ணு ரவுலட் சட்டம், இன்னொன்னு ஜாலியன் வாலாபாக் படுகொலை. சோ 1919 நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையும் அதே 1919 நடைமுறைப்படுத்தப்பட்ட ரவுலட் சட்டமும் இது ரெண்டும் தான். இந்த ரவுலட் சட்டமும் இந்த ஒத்துழையாமை இயக்கமும் தான் ரவுலட் சட்டமும் ஜாலியன் வாலாபாக் படுகொலையும் தான் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்திய விடுதலை இயக்கத்துல பங்கேற்பதற்கு ரொம்ப முக்கிய காரணமா இருந்துச்சு. குறிப்பா ஒத்துழையாமை இயக்கம் காந்தி தொடங்குவதற்கு இந்த 2 அதாவது ரவுலட் சட்டமும் ஜாலியன் வாலாபாக் படுகொலையும் முக்கிய காரணமா அமைச்சு. இதுக்கப்புறம் 1920 காந்தி நடத்திய ஒத்துழையாமை இயக்கத்துல பங்கெடுத்ததுக்காக 1921 முதலாக ஜவஹர்லால் நேரு சிறைக்கு போறார். 1921 ஜவஹர்லால் நேரு முதல் முறையாக சிறைக்கு செல்றார். 21ஆம் ஆண்டு சிறைக்கு செல்றாரு. அவருடைய போராட்டம் என்பது சத்தியாகிரக முறையில் இருந்தாலும் அவர் அதிகமான காலங்கள் என்ன சிறையில கழிக்க வேண்டியதா இருந்துச்சு. அவர் வாழ்நாள்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 9 வருடங்கள் சிறையிலே கழிக்க வேண்டியிருந்துச்சு. மொத்தத்துல 9 வருடங்கள் சிறையிலே கழிக்க வேண்டியிருந்துச்சு. அவர் வந்து சிறையில இருக்கும் பொழுது நேரு வந்து உலக வரலாற்றின் காட்சிகள், சுயசரிதை இது ரெண்டையுமே அதே போல உலக வரலாற்றின் காட்சிகள் 1934, அவருடைய சுயசரிதை 1936 மற்றும் இந்தியாவின் கண்டுபிடிப்பு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. சோ இந்த நூல்களை ஃபுல்லாமே எழுதுறாரு. ஜவஹர்லால் நேரு அவர்கள் எழுதுறாங்க. அடுத்து 1923 இந்திய தேசிய இயக்கத்தை பொதுச் செயலாளராக மாறுறாரு. பொதுச் செயலர் 23 இந்திய தேசிய இயக்கத்துல பொதுச் செயலராக மாறுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா 1929 1929 லாகூர்ல காங்கிரஸ் மாநாடு நடக்கு. சோ இந்த 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டை தலைமை ஏற்று ஜவஹர்லால் நேரு அவர்கள் நடத்துறாங்க. சோ இந்த மாநாட்டுல அதாவது இளம் வயதிலேயே மகாத்மா காந்தியுடைய வழிகாட்டுதல் பேர்ல நேரு என்ன பண்ணாரு, இதுல தயாராரு. சோ லாகூர் காங்கிரஸ் மாநாட்டுக்கு ஜவஹர்லால் நேரு தலைமை தாங்கி அந்த லாகூர் காங்கிரஸ் மாநாட்டுல தான் முதலாக என்ன ஏற்றப்பட்டுச்சு அப்படின்னா
பூரண சுயராஜ்யம் பூரண சுயராஜ்யம் குறித்த கொள்கைகள் மற்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. அந்த பூரண சுயராஜ்யம் கொள்கைகள் மற்றும் தீர்மானத்தை நிறைவேற்றி 1930 ஜனவரி 26 நம்ம என்ன பண்ணோம், முதலாக விடுதலை நாளாக கொண்டாடினோம். எப்போ 1930 ஜனவரி 26. சோ அப்ப ராகுல் காங்கிரஸ் மாநாட்டுக்கு ஜவஹர்லால் நேரு தலைமை வச்சாங்க. காங்கிரஸ் மாநாட்டுக்கு அதிகமாக தலைமை வைத்த தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அது நேரு அவர்கள் தான். காங்கிரஸ் மாநாட்டுக்கு மிக அதிகமாக தலைமை வகித்த தலைவர் தலைமை வகித்த தலைவர்னு கேட்டா யாரு தான்? ஜவஹர்லால் நேரு தான். கேள்வி கேட்பாங்க சரிங்களா. அது மட்டுமல்லாமல் ஜவஹர்லால் நேரு அவர்கள் வட்ட வேஷ்ய மாநாடு நடக்கும் தெரியும். மொத்தம் வட்ட வேஷ்ய மாநாடு பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 3 வட்ட வேஷ்ய மாநாடுகள் நடக்கும். சோ 3 வட்ட வேஷ்ய மாநாடு, முதல் வட்ட வேஷ்ய மாநாடு 1930, இரண்டாம் வட்ட வேஷ்ய மாநாடு பார்த்தீங்க அப்படின்னா 1931, மூன்றாம் வட்ட வேஷ்ய மாநாடு பார்த்தோம் அப்படின்னா 1932. மொத்தம் 3 வட்ட வேஷ்ய மாநாடு நடக்கும். 3 வட்ட வேஷ்ய மாநாடுகள் நடக்கும். சோ இந்த வட்ட வேஷ்ய மாநாடுகள்ல முதல் வட்ட வேஷ்ய மாநாடை பொறுத்தவரை பார்த்தோம்னா அதுல காங்கிரஸ் கட்சியும் கலந்து கொள்ளாது, காந்தியும் கலந்து கொள்ள மாட்டார். அதே போல இரண்டாவது வட்ட வேஷ்ய மாநாட்டில மட்டும்தான் யாரெல்லாம் கலந்துக்கிடுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா காந்தியும் கலந்துக்கிடுவாரு, காங்கிரஸ் கட்சியும் கலந்துக்கிடுவாங்க சரிங்களா. சோ அப்போ இரண்டாம் வட்ட வேஷ்ய மாநாட்டுல கொள்கைகள் எல்லாம் கொண்டு வருவாங்க, எதுவுமே நிறைவேற்றப்படாது. இருப்பினும் 1937 ஆண்டு பைசாப்பூர்ல காங்கிரஸ் மாநாடு நடக்கும். இந்த பைசாப்பூர் காங்கிரஸ் மாநாடு என்பது என்னன்னா, பைசாப்பூர் காங்கிரஸ் மாநாடு 1937 நடக்கும். இதுதான் கிராமத்தில் நடந்த முதல் காங்கிரஸ் மாநாடு. இது 1937 நடைபெற்ற இந்த பைசாப்பூர் காங்கிரஸ் மாநாடு தான். இது மட்டுமல்லாமல் 1935 இந்திய அரசு சட்டம் என்று ஒன்று கொண்டு வரப்படும். இந்த இந்திய அரசு சட்டத்தை ஜவஹர்லால் நேரு அவர்கள் எப்படி வர்ணிப்பாங்கன்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட வாகனத்தில் பிரேக் இருக்கு ஆனால் என்ஜின் இல்லை என்று வர்ணிப்பாங்க சரிங்களா. சில ஸ்டேட்மெண்ட், நமக்கு கொடுக்கப்பட்ட வாகனத்துல பிரேக் இருக்கு ஆனா என்ஜின் இல்ல அப்படின்னு ஜவஹர்லால் நேரு அவர்கள் வர்ணித்த சட்டம் எது அப்படின்னு கேட்டா அது 1935 கொண்டு வரப்பட்ட இந்திய அரசு சட்டம். நம்ம கொடுக்கப்பட்ட வாகனத்துல பிரேக் இருக்கு ஆனால் என்ஜின் இல்லை என்று வர்ணித்த சட்டம். இப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த 1935 இந்திய அரசு சட்டத்தை பேஸ் பண்ணி 37 தேர்தல் நடக்கும். அதுல காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று இதுல ஒரு 11 மாகாணங்களுக்கு தேர்தல் நடக்கும். அதுல ஒரு 8 மாகாணத்துல 7 மாகாணத்துல காங்கிரஸ் கட்சி, ஒரு மாகாணத்துல அஸ்ஸாம் முஸ்லிம் பலத்தார் கட்சியும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறாங்க. அப்ப தமிழ்நாட்டிலுமே காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று 37 ஆண்டு தமிழ்நாட்டிலும் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்காங்க. தமிழ்நாட்டுல ராஜாஜி முதலமைச்சராரு சரிங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 1939 காங்கிரஸ் கட்சி ஒரு 8 மாகாணத்துல பதவி என்ன பண்றாங்க, 39 ராஜினாமா பண்ணுவாங்க. பண்ணதுக்கு அப்புறம் 1940 தனி நபர் சத்தியாகிரகம். சோ தனிநபர் சத்தியாகிரகத்தை காந்தி ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க. சோ 1940 தனிநபர் சத்தியாகிரகம் ஏன் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 1940 தனி நபர் சத்தியாகிரகம். சோ இந்த 1940 தனிநபர் சத்தியாகிரகம் துவங்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது 1939 இருந்து 1945 வரைக்கும் நமக்கு 2ஆம் உலக போர் நடக்கும். இந்த 2ஆம் உலக போர் காலகட்டத்துல 1939 to 1945 வரைக்கும் 2ஆம் உலக போர் நடக்கும். இந்த 2ஆம் உலக போர் காலகட்டத்துல என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் உலக போர் நடக்கும் 39 to 45 வரைக்கும். இந்த 2ஆம் உலக போர் காலகட்டத்துல இந்தியர்கள்ட்ட கலந்து ஆலோசனை பண்ணாம இங்கிலாந்திற்கு ஆதரவாக 2ஆம் உலக போர்ல இந்தியா செயல்படும் என்று இங்கிலாந்து அரசு அறிவித்தது. குறிப்பா இந்தியாவிற்கு வைஸ்ராயா இருந்த லின்லித்கோ அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்ப லின்லித்கோ அனௌன்ஸ் பண்ணதுனால கோபமடைந்த காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் 1939 அந்த 8 மாகாணத்துல தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணி எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. சோ அப்ப இந்திய காங்கிரஸ் தலைவர்களை திருப்திப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துல ஆகஸ்ட் நன்கொடை என்ற ஒன்றை 1940
1940 ஆகஸ்ட் நன்கொடை என்று ஒன்றை லின்லித்கோ பிரபு, அப்பொழுது இந்தியாவின் வைசிராயராக இருந்த லின்லித்கோ பிரபு அனௌன்ஸ் பண்றார். 1940 ஆகஸ்ட் நன்கொடை. இந்த ஆகஸ்ட் நன்கொடைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நோக்கத்தில் தொடங்கப்பட்டதே தனி நபர் சத்தியாகிரகம். தனிநபர் சத்தியாகிரகத்தை இந்தியா முழுக்க தொடங்குங்க அப்படின்னு சொல்லி காந்தி அழைப்பு விடுப்பாங்க. 1940 தனிநபர் சத்தியாகிரகம் 1945 வரைக்கும் நடக்கும். கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு 25,000 பேர் தனிநபர் சத்தியாகிரகத்தை மேற்கொள்வாங்க. முதலாக பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேயே முதலாக தனிநபர் சத்தியாகிரகத்தை ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு கேட்டாங்கன்னா அது ஆச்சாரிய வினோபாவை தான். ஆச்சாரிய வினோபாவை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பூமிதான இயக்கம், கிராமதான இயக்கம். இந்த பூமிதான இயக்கத்தையும் கிராமதான இயக்கத்தையும் தொடங்கியவர் யாருன்னு கேட்டா அந்த ஆச்சாரிய வினோபாவை தான். சோ அந்த ஆச்சாரிய வினோபாவை தான் இந்தியாவுல முதல்ல தனி நபர் சத்தியாகிரகத்தை நடத்தணும். அந்த தனிநபர் சத்தியாகிரகம் ஆச்சாரிய வினோபாவுக்கு அடுத்து இரண்டாவதாக தனிநபர் சத்தியாகிரகத்தை கலந்துகின்றது, தனிநபர் சத்தியாகிரகத்தை நடத்துனது ஜவஹர்லால் நேரு அவர்கள். அதற்காக அவர் கை செய்யப்படுறாரு 1940 கை செய்யப்படுறாரு. இப்படிய பங்களிப்பு தொடர்ந்து விடுதலை போராட்டத்துல இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு அவருடைய சுயசரிதை அந்த ஆட்டோபயோகிராபி என்ற தலைப்புல பிரஸ் ஃப்ரீடம் என்ற பெயரிலும் இந்த நூல் அறியப்படுகிறது. இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது பாத்தீங்க அப்படின்னா அந்த இந்திய பாகிஸ்தான் பிரிவினை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இந்திய பாகிஸ்தான் பிரிவினையை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா விதியோடு செய்து கொண்ட ஒப்பந்தம், விதியோடு செய்து கொண்ட ஒப்பந்தம் என்று இந்திய பாகிஸ்தான் பிரிவினையை ஜவஹர்லால் நேரு அவர்கள் வர்ணிப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்து கேள்வி கேட்பாங்க. ஜவஹர்லால் நேரு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க? இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது இந்திய பாகிஸ்தான் பிரிவினையை விதியோடு செய்து கொண்ட ஒப்பந்தம் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டு கீழே ஜவஹர்லால் நேரு, அம்பேத்கர், காந்தி இந்த மாதிரி தலைவர்களா வச்சிருவாங்க, ஆப்ஷன் வச்சிருவாங்க. இந்த மாதிரி கொடுத்து யாரும் கேள்வி கேட்பாங்க. அப்ப 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது இந்திய பாகிஸ்தான் பிரிவினையை விதியோடு செய்து கொண்ட ஒப்பந்தம் அப்படின்னு வர்ணிக்கிறாங்க ஜவஹர்லால் நேரு அவர்கள். அது மட்டுமல்லாமல் 1947 ஆகஸ்ட் 15 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது நள்ளிரவில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சு. அப்போ ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட், இந்த உலகமே உறங்கிக் கொண்டிருக்கையில் இந்தியா மட்டும் சுதந்திரமாக வாழ விழித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் அவங்க சொல்லுவாங்க. ஆகஸ்ட் 15 1947 ஆகஸ்ட் 15 1947 சுதந்திர இந்தியாவுல ஜவஹர்லால் நேரு கொடியேற்றும் பொழுது அன்னைக்கு ஆரம்பிச்சது. அன்னைக்கு கொடியேற்று முதல்ல இந்தியா கொடியேற்று ஜவஹர்லால் நேரு தான். ஆகஸ்ட் 15 1947 ஆகஸ்ட் 15 முதல்ல அவங்க தான் கொடியேற்றினாங்க. அப்ப தொடங்கி சுதந்திர இந்தியாவுல முதல்ல கொடியேற்றியவர், சுதந்திர இந்தியாவில் செங்கோட்டையில முதல்ல கொடியேற்றியவர் ஜவஹர்லால் நேரு தான். பாருங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஜவஹர்லாலுடைய பொன்மொழிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பாருங்க, அதே போல இந்திய பாகிஸ்தான் பிரிவினைய விதியோடு செய்து கொண்ட ஒப்பந்தம் என்று கூறியதும் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். பாருங்க, விதியோடு செய்து கொண்ட ஒப்பந்தம் இந்திய பாகிஸ்தான் பிரிவினைன்னு சொன்னது ஜவஹர்லால் நேரு தான். அது படிச்சோம். 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது உலக மக்கள் அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கையில் இந்தியா மட்டும் சுதந்திரமாக வாழ விழித்துக் கொண்டிருக்கிறது. அது ஸ்டேட்மெண்ட் சொன்னதும் ஜவஹர்லால் நேரு தான். காலம் பொன் போன்றது இந்த பொன்மொழியை சொன்னதும் ஜவஹர்லால் நேரு தான். 1949 ஜனவரி 30 காந்திய நாதுராம் கோட்ஸே கொண்டுருவாங்க. அப்ப அந்த காந்தி நாதுராம் கோட்ஸேவால சுட்டுக் கொல்லப்படும் பொழுது ஜவஹர்லால் நேரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க.
நம் வாழ்வில் காந்தி மறைவு டைம்ல சொல்லுவாங்க, நம் வாழ்வில் ஒளி மறைந்து இருள் சூழ்ந்தது. நம் வாழ்வில் ஒளி மறைந்து இருள் சூழ்ந்தது. 1948 ஜனவரி 30 மகாத்மா காந்தி இறந்துறார். நாதுராம் கோட்சே என்பவரால காந்தி சுட்டுக் கொல்லப்படுறாரு. 1948 ஜனவரி 30 நாதுராம் கோட்சே சுட்டுக் கொல்லப்படும் பொழுது அப்ப சொல்றாரு, நம் வாழ்வில் ஒளி மறைந்து இருள் சூழ்ந்தது என்று காந்தியின் மறைவை கூறியவர் யாருன்னு கேட்டா அது ஜவஹர்லால் நேரு. சரிங்களா? அப்போ அதனாலதான் 1948 ஜனவரி 30 ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் 30 நம்ம தியாகிகள் தினமா கொண்டாடுறோம். கடைசியாக அவருடைய படைப்புகள் நம்ம பார்க்கிறோம். அவர் எழுதிய புத்தகம் உலக வரலாற்றின் பார்வை, யூனிட்டி ஆஃப் இந்தியா, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. இதோட படைப்புகள் நம்ம சொல்றோம். நோட் பண்ணிக்கங்க. உலக வரலாற்றின் பார்வை 1934 இருந்தது. தி யூனிட்டி ஆஃப் இந்தியா 1941 இருந்தது. தி டிஸ்கவரி ஆஃப் இந்தியா 1946 இருந்தது. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் அடுத்த தலைவர் வீடியோ நம்ம